சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தகப்பனே கேட்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 11 மாத காலங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாகவும் இந்த வாரத்தின் முதல் நாளிலும் பரிசுத்த ஆராதனையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளை காணாத அநேகர் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தந்து நம்மை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரிதா இருக்கு. அல்லேலூயா. அதாவது சங்கீதம் சொல்ற கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாதது. கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை சகலவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரோடு கூட இருந்து எந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களை விடுவித்து பாதுகாத்து நடத்தினார் என்று சொல்லி நாம் தியானித்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் பிசாசானவன் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. சம்பவம் என்னவென்று சொன்னால், யோபு குறித்து நீங்க பாப்பீங்க என்று சொன்னா, ஆண்டவர் யோபுவை சுற்றிலும் வேலை அடித்திருக்கிறார் என்று சொல்லி சாத்தான் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிராணனை மாத்திரம் விட்டு பாக்கி எல்லாம் தொடு என்று சொன்ன போது சாத்தான் என்ன பண்றான், யோபுனுடைய பிள்ளைகள், மாடு, ஆடு, ஒட்டகம், கழுதை என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் தொட்டு அழித்து போடுகிறான். ஆனாலும் கர்த்தர் யோபுவோடு இருந்து அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்றான், ஆண்டவர் யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் ஒருபோதும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவனுடைய தாசன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ மகனே நினைச்சு. அது போல நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விக்கிரகத்தை வணங்கி அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும்போது சொல்லப்பட்ட வார்த்தை தான், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அதுல 1வது வசனம், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன் என்று சொல்லி. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் தராது. ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம எப்படி உண்மையா இருக்கோம். அல்லேலூயா. சரி. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், நான் என் கூட இருக்கிறேன், நான் பயப்படாத உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கு நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறேன், எவ்வளவு பாத்திரவானா நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க ஆண்டவர் யாரோடு கூட இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் யோசேப்புடன் கூட இருந்தார். முதலாவது காரியம், ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். எப்படி சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம்
39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிக்கும் போது, யோசேப்போடு இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யோசேப்பு எந்த சூழ்நிலையில் இருந்தார் என்று சொன்னால் அடிமைத்தனத்தில் இருந்தார். அல்லேலூயா. 1வது வசனம் வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானி தலையாரியாகிய அதிபதிகளில் போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். என்ன சூழ்நிலையில் இருந்தார்? அடிமைத்தனத்தில் இருந்த யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் தேவன் யோசேப்போடு இருந்தார். தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை கண்டு கோபம் கொண்டவர்களாக சொப்பனம் காண்கிறான். சொப்பனம் கண்ட போது அவனுடைய அரி நிக்குது, அவனுடைய அரிக்கட்டு நிக்குது, சுற்றி இருக்கிற அரிக்கட்டெல்லாம் அவனுக்கு வணங்கி நிக்குது என்று சொன்ன போது, அவன் சின்ன பையன், கோத்திரத்திலே கடைசியானவன், கடைசி முந்தினவன், அவன் மேல பொறாமை கொள்றாங்க. சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்களா? கோபம் கொள்ளுகிறார்கள். கோபம் என்ன பண்ணுகிறதா? கொலை செய்ய தூண்டுகிறது. இல்லையா? ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால், கோபம் எல்லை மீறும் போது அது கொலையாக மாறுகிறது. இங்க யோசேப்பு அப்படித்தான் கொலை செய்ய எத்தனை நினைத்தார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல, அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் என்ன லாபம் என்று சொல்லி யூதா என்ன பண்றாரு? யோசேப்பை பாதுகாக்க நினைத்து அவர் விற்று போடுகிறார். இஸ்மவேலிடத்திலே அங்கே போய் கொண்டிருக்கிற இஸ்மவேலிடத்திலே யோசேப்பை விற்று போடுகிறார். அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்று அவன் சகோதரருக்கு அவன் என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். தேவையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பை இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டார்கள். இஸ்மவேல் என்ன பண்றாங்க? எகிப்துக்கு கொண்டு வருகிறாங்க. எகிப்துக்கு கொண்டு வந்த போது என்ன நடந்தது? யோசேப்பை போத்திபார் எங்களுடைய வீட்டில அடிமைக்காக விலைக்கு வாங்கினார். இல்லையா? அந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இல்லையா? அப்படி இருந்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக தான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இல்லையா? அவன் செய்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அடிமைத்தனத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்லையா? அது நாம் என்ன செய்ய வேண்டுமா? உண்மையா இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். யோசேப்பு இந்த காரியத்தை செய்ய நினைத்து யோசேப்பு அடிமைத்தனத்துக்கு விற்று போட்டான் என்று சொல்லி அவன் கோபப்படல. அவன் பொறாமை கொண்டு அவன் முறுமுறுக்கல. அவன் சந்தோஷமாய் அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தான். வேலைகளை செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அதை கண்டு அவன் வீட்டை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு 3வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த போத்திபார் பார்க்கிறான். அவன் செய்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவன் அறிந்த போது என்ன செய்கிறான்? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். நம் உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் போது, நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையாய் இருக்கும் போது, ஆண்டவர் நம்ம வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற எஜமானுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, யோசேப்பு உருமுறுக்கிறவனாக இருந்தால், தன் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் தட்டி கழிக்கிறவனாக இருந்தால் ஆண்டவர் அவனோடு கூட இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் மேல் வைத்த தரிசனம், தேவன் அவன் மேல் வைத்த சித்தம் நிறைவேறுகிறது என்று சொல்லி என்னோட சொப்பனம் காண்கிறது. அவன் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனிதன். அது நிமித்தமாக அவன் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, நான் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை கொண்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருந்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல. இங்க நடந்த சம்பவம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். அவனை தனக்கு ஊழியக்காரனும்
தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இல்லையா? யோசேப்பு உண்மையை கண்டு போத்திபார் என்ன பண்றானா, அவன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார், அந்த பொறுப்பு உண்மையா இருக்க வேண்டும் முதலாவது. அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட காரியங்களை வாய்க்க முடியும். இரண்டாவது, அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதல் கொண்டு அவன் உண்மை இல்லவன் என்று சொல்லி பொறுப்பை கொடுத்த போது நடந்த சம்பவம். விசாரணைக்காரன் ஆக்கினது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒரு கம்பெனியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம வேலை ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த வேலை ஸ்தலத்திலே உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல அந்த வீட்டையும் அந்த தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரார். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பவம் என்னவென்று சொன்னார், ஆசரிக்கப்பட்ட பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டில் இருந்தபோது 3 மாதம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெட்டி இருக்கிற வரைக்கும் ஓபேத்ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நம் தேவ பிள்ளைகள் எங்கு இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லை 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 என்று சொல்றதில்லை. நாம் பயப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் அவன் நமக்குள் இருக்கும்போது, அதை கொண்டு நாம் செய்கிற உண்மையாய் இருக்கும்போது, தேவனுக்கு உண்மையாய் காரியங்களை செய்யும் போது கர்த்தர் பார்க்கிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல நம் நிமித்தமாக நம்ம போகிற இடங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்க நடந்த காரியம் அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ரூபமுள்ளவர் என்று சொல்லி போத்திபாருடைய மனைவி அவனோடு தவறான உறவு வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த போது அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போன ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டு என்ன பண்றான், யோசேப்பு மேல தவறான பழி சுமத்துறான். அது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலைக்கு போன போது கூட அவன் முகம் இருக்கல. சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஏன்னு சொன்னால், அவன் உண்மையை கண்டு அவன் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்போடு கூட இருக்கிற காரணம் தான், அவன் சொப்பனம் காண்கிறான். அவன் பாவம் செய்திருப்பான் என்று சொன்னால் அவன் மேல் வைத்திருக்கிற சித்தம் போய்விடும். தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற நோக்கம் போய்விடும். ஆண்டவர் என் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் என் மேல் சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த சித்தத்துக்கு நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் நடப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நான் போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை கொண்டு வைத்திருக்கிற தேவ சித்தம் என்ன என்று நான் அறிந்து செயல்படும் போதுதான் ஆண்டவர் நான் போகிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி தர அவர் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. இந்த யோசேப்பு பாவம் செய்திருந்தார் என்று சொன்னால், அவன் பாவத்துக்கு உட்பட்டிருப்பார் என்று சொன்னால், அந்த தவறு செய்திருப்பார் என்று சொன்னால், அவர் மேல் வைத்திருக்கிற சித்தம் தடைபட்டு போயிருக்கு. அவர் மேல் வைத்திருக்கிற தரிசனம் தடைபட்டு போயிருக்கு. ஆனால் அதல்ல இல்லை. அவன் தன் கொடுக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவன் இருந்த வீட்டிலே கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தான். ஒன்று. இரண்டாவது, கொடுத்த பொறுப்பிலே அவர் உண்மையாய் இருந்தான். மூன்றாவது காரியம், தவறு செய்யாதபடி பாவம் செய்யாதபடி தன் மானம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பாவத்துக்கு உட்படாமல் அவனுடைய சமூகத்தை அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடின போது சிறைச்சாலை கிடக்குது. சிறைச்சாலையில இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு உண்மையா இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருப்பதற்கு காரணம்
மூன்று காரியம், அவனுடைய குணத்தை கண்டு, உண்மையை கண்டு பாவத்தை விட்டு விலகி கொண்ட தேவம் அது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் யாரோடு கூடுறாருன்னு சொல்லி பார்த்தா மோசேயோடு கூடுறார். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கும் போது, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? மோசேயின் வாயோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை போல ஒரு தேவ மனிதன் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தேவனோடு சஞ்சரித்த ஒரு நல்ல தேவ மனிதன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை தெரிந்து கொண்டது எப்படி என்று சொன்னால், தாயின் கருவில் உருவாகும் முன்னே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதோட 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அல்லேலூயா. மோசேயா அந்த குழந்தையா இருக்கும் போதே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்வோன் சட்டம் பிறப்பிக்கப்படுகிறான். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும், பெண் பிள்ளைகளை மட்டும் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டத்துல அந்த சமயத்துல தான் ஒரு லேவியன் கோத்திரத்துல லேவியனுக்கும் லேவி குமாரத்திக்கும் ஒரு குழந்தை விவாகமாகிறது, குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அவள் ஒளித்து வைக்கிறாங்க. 3 மாசம் ஒளித்து வைக்கிறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அது ஒளித்து வைக்க அவரால் கூடாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒளித்து வைக்க கூடாமல் போனது என்ன பண்றாங்களா, ஒரு நாணல் பெட்டி உண்டாக்கி அந்த பெட்டியில குழந்தையை வைத்து தண்ணீரில் விடுகிறாங்க. அந்த சமயத்துல பார்வோனுடைய குமாரத்தி அங்க வந்தபோது குழந்தையின் சத்தத்தை கேட்டு அந்த நாணல் பெட்டியை எடுத்து அதில் இருக்கிற குழந்தையை எடுத்து அவளுக்கு பேர் வைக்க, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறான். யாரு? பார்வோன் குமாரத்தி, மோசே என்று சொல்லி. அல்லேலூயா. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேர் இருக்கிறாங்க. அந்த மோசே பார்வோன் குமாரத்தின் மகனாக எகிப்து தேசத்தில் வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு அதிகாரி, ஒரு தலைவர், அது பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொன்னா எவ்வளவு சலுகை இருக்கும் என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு காரியம் இருக்கும் என்று சொல்லி பாருங்க. ஆனால் ஆண்டவர் மோசேயை அங்கு கொண்டு போய் வைத்திருப்பதற்கு ஒரு திட்டம் உண்டு. அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை தாயின் கரு உருவாகும் முன்னே ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டது நிமித்தமாக தான் மோசேயை உயிரோடு பாதுகாக்கப்பட்டார். உயிரோடு பாதுகாக்கப்பட்ட மோசே பெரியவனான போது செய்த தவறு நிமித்தமாக எகிப்து தேசத்திலிருந்து ஓடி வருகிறான். ஓடி வந்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டது 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மீண்டும் மோசேயை அழைக்கிறார். முச்சடிவின் அக்கினி ஜுவாலையாக ஆண்டவர் பேசுகிறார். நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி போடுன்னு சொல்லி ஆண்டவர் மோசேயோடு பேசி ஆண்டவர் அவன் அழைக்கிறார். அழைத்து கொண்டு வந்த மோசே தனக்கு உண்டான குறைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி அங்க நடக்கிற காரியத்தை சொல்றான். அவர் சொல்றாரு, மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனமாகவில்லை, நீ பொய் சொல்ற என்று சொல்லுவாங்க. எப்படி சொல்லும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யறார். ஆண்டவர் நான் தான் ஆண்டவர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோனுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். என்னவா, மோசேயின் கையில் இருக்கிற கோலை ஆண்டவர் எடுத்து அதை கீழே போட சொல்றார். அது சர்வமா மாறுது. அது வாழ பிடிக்கிறாரு பழையபடி, அது குச்சி அந்த கோலாய் மாறுகிறது. அதுக்கப்புறம் கையை அடப்பையில போடு, வெண்குஷ்டம் வருது. இப்படி எல்லாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்து காட்டினதுக்கு அப்புறம் நம்மால் சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
அல்லேலூயா. இங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே இப்படி எல்லாம் பண்ணினாலும் என்னை நம்ப மாட்டாங்க, இப்படி எல்லாம் நான் செய்தாலும் என்னை நம்ப மாட்டாங்க, நான் எப்படிப்பட்டவன்? இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசுறதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை தேவ சமூகத்தில் இல்லையா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் வாயோடு இருந்து ஆண்டவர் வசனங்களை, தீர்க்கதரிசன வசனங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டும். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையிலும் செவிலியும் பார்வையிலும் குருடியும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகி நான் அல்லவா என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுவார். யாருக்கு இப்படி சொல்ல முடியும்? யாராவது இந்த காரியத்தை சொல்லுவாங்களா? ஆண்டவர் சொல்றாருங்க, நீ போ, உன் வாயோடு நான் இருப்பேன். நீ திக்கு வாயாரு, மந்தனாவாரு, பேச முடியாமே இரு. நீ திக்கி பேசினாலும் நீ போ, நீ அந்த குறைகளில் இருந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் உன் வாயோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் அவர் இறங்கவே இல்லை. சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகவும் அனுப்பு. அன்று கோபப்படுறாரு. கோபப்பட்ட போது சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் ஆரோன் வரான், ஆரோன் இடத்துல நான் சொல்ற வார்த்தையை நீ சொல்லு, ஆரோன் உன் வாயோடு இருந்து உன் வார்த்தைகளை அவன் வாயில போடு, அவன் பார்வோட இடத்துல பேசுவான். ஆண்டவர் மோசையை விடுறதா இல்லை. நம்ம எவ்வளவுதான் விலகி ஓடினாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவுதான விலகி ஓடினாலும், ஆண்டவர் சமூகத்தை விட்டு எவ்வளவுதான விலகி போனாலும், ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் ஊழியத்தின் பாதையை நடத்துகிறதுக்கு நல்ல ஒரு தலைவர், அந்த நல்ல ஒரு ஊழியர் இல்லை. அப்போ ஓகே சொல்லி படிக்கலாம் என்று சொல்லி படித்து, உலகத்தின் ஆசைகள் வந்தபோது நான் படிக்கலாம், சம்பாதிக்கலாம், அப்புறம் அந்த மைண்ட் செட் வந்தபோது நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை விட்டு விலகி ஓடினேன். ஆண்டவர் எனக்கு 2 விபத்துகள் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் பெரிய விபத்திலிருந்து பாதுகாத்தார். அந்த சாட்சி நான் சொல்லியிருப்பேன். இந்த காரியம் வந்தபடியா நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு பெரிய விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். முதலாவது காரியம். 2வது, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி நான் வேலைக்கு போய் கொண்டிருந்த போது, ஒரு மாலை வேலையில நான் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது ஆப்போசிட்ல எந்த வண்டியும் இல்லை. நான் நார்மலாக வந்துட்டு இருக்கிற மாலை நேரம் போது பூச்சிகள், இந்த கிராம சைடு பூச்சிகள் உண்டு. அந்த லைட் வெளிச்சத்துக்கு பூச்சிகள் வந்து என்னோட சட்டை ஃபுல்லாகவே ரெட் கலர்ல இருந்துச்சு. அந்த பூச்சி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்து திடீர்னு அந்த பூச்சியெல்லாம் ரெட் கலர் பூச்சி ஃபுல்லாகவே, நான் அது தட்டிட்டு இருக்கும்போது எங்கிருந்து வண்டி வந்ததுன்னு தெரியல, நேராக வண்டியோடு சேர்ந்து இடிச்ச போது என்னுடைய இடது காலுடைய முழங்காலில் ஜவ்வு விட்டுது. அப்போ நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னோட பேசுகிறேன், என் ஊழியத்துக்கு நீ வா என்று சொன்னேன். அப்போ நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நான் வரேன் அப்படின்னு சொல்லி. நம்ம தான் பேச்சு கேட்க மாட்டோம். ஒரு டைம் பட்டாலும் நம்ம கிடந்து நித்தி வராதுல, நம்ம இதில் சொன்னான் இல்லையா? நான் சரி ஆண்டவரை வரேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு போகிறேன். அங்கேயும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ ஊழியத்துக்கு நீ வர மாதிரி தெரியல. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 4 திசைகள் அணைக்கப்படும் தெரியுமா? எங்கிருந்தும் உதவி வராது. இன்னும் நடு சென்டரில் நம்ம இருக்கோம், நம்ம சுற்றி 4 செவர் எப்படி அணைக்கப்பட்டிருக்குமோ அப்படி இருக்கும்போது மேற்கூரை மட்டும் திறக்கப்பட்டது. அப்போ நான் 4 திசைகளும் எனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில எங்க இடத்துல எனக்கு உதவி வரும்னு தெரியாது. சரி கடைசியா பார்க்கலாம் என்று சொல்லி கடைசியா வானத்தை பார்த்த போது ஆனந்த் சொல்ற, என் ஊழியத்துக்கு வரையா வரமாட்டேன்னு கடைசி வைப்பு. இதுக்கு மேல நீ வரலன்னு சொன்னா உன் சித்தத்துல வேற யாராவது கொண்டாட நீ பூமியில வந்து ஜீவனோடு இருக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாய் என்னோட பேசின வார்த்தை, உன் கடைசி வாய்ப்பு என் ஊழியத்துக்கு வரையா இல்ல இந்த பூமியிலிருந்து போறேன். இல்லையா? அப்புறம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை வரேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இல்லையா? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க ஆரம்பித்தார். நான் தேவனுடைய சமூகத்திலே ஊழியத்தில் மீண்டும்
உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்துல ஊழியக்காரனை கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். இல்லையா? எனக்கு ஆண்டவர் கூப்பிடும் போதெல்லாம் வாங்க கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு வரமாட்டேன், அடிச்சாதான் வருவோம். எனக்கு இந்த முழங்கால், இந்த லெப்ட் முழங்கால் வந்து ஜவ்வு விட்டுது. ஒரு விபத்து நடந்த போது எங்கேயுமே அடி இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டா தோல் மட்டும் விழுந்துச்சு. அதே இடத்து முழங்கால ஒரு சின்ன ஒரு காயம். இதுதான் 2 விபத்திலும் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தது எதற்கென்று சொன்னால் ஊழியத்தை செய்ய வேண்டும். இல்ல ஆண்டவர் அழைக்கும் போது வந்திருந்தோம்னா ஒரு டேமேஜும் இருக்காது. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய எதிர்காலங்களில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா ஆண்டவர் அடித்து அழைத்த போது அதனுடைய மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும். இல்லையா? ஆண்டவர் கூப்பிடும் போது வந்திருந்ததுன்னா எனக்கு ஒரு சும்மா நார்மலா ஏதோ கடமைக்கு வந்திருப்பேன் சொல்லியிருக்கலாம். அவர் அடித்து, ஒரு மகனை அடித்து, ஆண்டவர் தந்தை மகனை அடித்து எப்படி அழைக்கிறாரோ அப்படித்தான் ஆண்டவர் நம்ம அழைப்போம். இல்லையா? வரலின்னு சொன்னா மாத்திரம்தான். வந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இல்லையா? இங்க மோசே அப்படிதான் சொல்ற, ஆண்டவரே யாரையாவது அனுப்பு, என்னை வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படி சொன்ன போது ஆண்டவர் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவே, அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லுயா. நடந்த சம்பவம். ஆண்டவர் மோசேயை கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்போடு இருந்த அதே ஆண்டவர் தான் மோசேயோடும் கூட இருந்து நடந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு மோசேயின் வாயோடு கூட இருந்து சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும். மோசே சொன்ன வார்த்தை ஒன்றுமே பெருமையா வந்ததில்லை. சொன்ன எல்லா வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையா திரும்பி வருகிறதில்ல. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டுல எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கு. எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான். பஞ்சகாலத்துல எலியாவை போஷிக்கும் போது ஆண்டவர் காகங்கள் கட்டளையிட்டார். காகங்களுக்கு கட்டளையிட்டதுக்கு அப்புறம் சாரிபாத்துக்கு ஊருக்கு போ, அங்க ஒரு விதவி இருக்கிற, அவ உன்னை போஷிப்பா என்று சொன்னான். ஆனா அங்க போகும்போது அவன் என்ன பண்றான், கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு உணவில்லாம இருக்க போறோம் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை எலியாவின் இடத்துல சொன்ன போது எலியா சொல்றான், நீ செய்ய, அதுல முதலாவது எனக்கு ஒரு அடை செஞ்சு கொண்டு வா. நம்ம யாராவது இருந்தா இதாக வந்துட்டாரு, இருக்கிறது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தான் இருக்குது, இது சாப்பிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு இல்லை, இதுல நமக்கு சாப்பாடு கேட்கிறாரு என்று சொல்லி முறுமுறுக்கிறான். ஆனா அந்த விதவை என்ன பண்றான், முறுமுறுக்கல, அவன் உண்மை சொல்றான், ஆண்டவரே என்னிடத்துல இதுதான் இருக்குது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை நானும் என் பையனும் சாப்பிட்டு அடுத்த வேலை உணவுக்கு எங்களுக்கு ஆகாரம் இல்லை என்று சொன்ன போது எலியா சொல்றாரு, முதல்ல அதுல செய்யும் போது கொஞ்சம் எனக்கு கொண்டு வந்து கொடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாமல் பாதுகாத்தார். இல்லையா என்று சொல்ல எலியாவின் வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். இல்லையா. அதுதான் ஊழியக்கார வீட்டுக்கு வரும்போது ஆசீர்வாதம். ஏன் ஊழியக்கார வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்து ஆண்டவர் அனுப்புவார். திடீர்னு ஊழியக்கார உங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க சொல்லிட்டு வராம சொல்லாம ஏன் வராங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு வழிநடத்துவாங்க. ஒரு காரியத்தை எங்க பாஸ்டர் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் காலையில அரிசி மூட்டை எடுத்து நீங்க போட்டு வண்டியில எடுத்து நீங்க போ, இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். இவரும் எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் போயிட்டார். போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை. அப்புறம் காலையில திடீர்னு பாஸ்டர் வந்துருக்கிறாரு, என்ன பண்ணுறது போது அவங்க பேசிட்டு போது எல்லாம் விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கார் இருக்கிற அந்த அரிசி மூட்டை எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு கிளம்பினாங்க. பாஸ்டர் சொன்ன காரியம் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாருன்னா அவங்களுக்கு ஆகாரம். ஊழியக்காரனுக்கு விசுவாசத்தினுடைய சூழ்நிலைகள் தெரியும். ஆண்டவர் அவங்க தெளிவாக போதிப்பார். அப்படிதான் ஆண்டவர் போதித்து அந்த குடும்பத்திற்கு அந்த நாளில் உண்டான ஆகாரத்துக்கு ஆண்டவர் வழி செய்யும். இல்லையா. அசல் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் சந்திக்க
வல்லமுள்ளவராக இருக்கிறார். நடந்த சம்பவம், மோசேயின் வாயோடு ஆண்டவர் இருந்து எகிப்து தேசத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனமாய் இருக்கிற இஸ்ரவேலை அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஏன் தனக்கு உண்டான குறைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். முதலாவது, யோசேப்போடு இருக்க காரணம் அவன் உண்மையுள்ளவராக இருந்தான். அவன் மேல் வைத்திருக்கிற தரிசனம் சித்தத்தை அறிந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினான். இரண்டாவது, மோசையோடு கூட இருக்கிறதுக்கு தன் தாயின் கரு உருவாகும் ஆண்டவர் அவரை முன்குறித்திருந்தார். மூன்றாவது காரியம், யோசுவா குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசுவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிக்கும் போது, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை மதிக்கவில்லை, யோசுவாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. யோசுவா சொல்றது எல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே எண்ணவே இல்லை. நடந்த காரியம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்தினாரா? பெட்டியை தூக்கிட்டு போய் நில்லுங்கன்னு சொன்ன போது யோர்தான் 2ஆக பிரிந்தது. யோர்தான் பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வராத அந்த கட்டாந்தரில் நடந்தது போல நடந்து வந்தாங்க. எப்படி செங்கடல் எப்படி 2ஆக பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தாங்களோ அதே போல யோர்தான் 2ஆக பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கண்ட போது, கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் யோசுவாவை கனப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் எனக்கு உண்மையாய் என் சித்தம் அறிந்து பாவத்தை விட்டு விலகி தேவ சமூகத்தில் உண்மையாய் நீ இருப்போம் என்று சொன்னீங்கன்னா ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தம் அறிந்து பாவத்தை விட்டு தன்னுடைய குறைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நீங்க எங்க வெட்கப்பட்டு தலைகுனிந்து போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் மோசேயோடு இருக்கிறார் என்று அறிந்த ஜனங்கள் யோசுவாவோடும் கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவனுக்கு கனத்தையும் மகிமையும் கனத்தையும் மரியாதையும் கொடுத்தது போல அந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து நம்மை மகிமைப்படுத்துறதல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். யோசேப்போடு இருந்த தேவன், மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இருப்பாராக. தேவ சமூக தலைகள் தாழ்த்தி நம்ம செபிப்போம். கற்களை மூடி. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. உங்க ரெண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் வீற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிற ஒரு தெய்வத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோசேப்போடு கூட இருந்த தேவன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் யோசேப்போடு கூட இருந்தது போல, மோசேயோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத. எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்கும். யோசேப்பின் அடிமைத்தனத்தில் இருந்த போது கூட இருந்த தேவன், மோசே திக்குவாய் மந்தனாவாய் இருந்த போது வாயோடு இருந்த தேவன், யோசுவாவை மதிக்காத சூழ்நிலையில, யோசுவாவை கனப்படுத்தாத சூழ்நிலையில இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத. ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. தேவ சமூகத்திலே செபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையில் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர். நாங்கள் எதை குறித்து பயப்படவில்லை ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற தகப்பனே உடைய வார்த்தைகள், தகப்பனை கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் என்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.